இந்த வியூவில் அப்படியே ஒரு ஃபாரின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஏறக்குறைய 134 வருஷம் ஆயிடுச்சுங்க கைஸ். நீங்கள் இந்த மூர் மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே வந்து பின்னாடி போயிடுவீங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருட்களுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருக்கிறோம். இந்த மூர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்க்கும்போது சின்ன வயசில் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ரொம்ப வறுமையான காலங்களில் நீங்கள் கடந்து வரும்போது அந்த பொருட்களெல்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருப்பீங்க. இப்போ புது புது கேம்ஸ் வந்துச்சு. PS2, PS3, PS5 மெக்கானிக்கல் வாட்சஸ் நிறைய பார்க்க முடியும். எவ்வளோ ஏவி ரிசீவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பெல்லை பார்த்தோன்னே எங்கள் ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து நிறைய வந்து இந்த கடையில் இருக்குது. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சென்னையுடைய ரொம்பவே ஹாட் பிளேஸான பாரிஸில் இருக்கிறோம். ஸோ எப்போல்லாம் நான் வந்து பாரிஸ் வரணும் இந்த ஹைகோர்ட் பில்டிங்கை வந்து நான் பார்த்துக்கிட்டே போவேன். ஏறக்குறைய 134 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பில்டிங் வந்து கட்டி. 1892 வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வியூவில் அப்படியே ஒரு ஃபாரின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் பாரிஸ் வரும்போதெல்லாம் வந்து இந்த பில்டிங்கை வந்து பார்த்துக்கிட்டே வருவேங்க. சென்னையோட இந்த பிஸி ஷெட்யூலில் வந்து நம்ம இந்த பில்டிங்ஸை வந்து அதிகமாக பார்க்குறதில்ல. நான் எப்போ வந்தாலுமே வந்து இந்த பழைய கால பில்டிங்ஸை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போவோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மூர் மார்க்கெட் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மூர் மார்க்கெட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே இந்த ஐவாவுடைய ஒரு மினி கேசட் பிளேயர் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோனியோடைய பூம் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். பழங்கால பொருட்கள், அதுக்கப்புறமா இந்த பிராஸ் ஐட்டம், அப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம், அதுக்கப்புறமா பழைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பொருட்கள், வால்வ் ரேடியோஸ், இந்த மாதிரிலாம் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோவை தொடர்ந்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கைஸ், நீங்கள் இந்த மூர் மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே வந்து பின்னாடி போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நிறைய பார்க்க முடியும். 20 வருஷம் 30 வருஷம் பின்னாடி போனால் நான் குழந்தையாக இருப்பேனே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க, நீங்கள் வந்து பார்க்காத டெக்னாலஜியெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ பழைய காலத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து பொருட்கள் இருந்திருக்கு, அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க, ஸோ அதனாலேருந்து டெக்னாலஜி படிப்படியாக எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து நிறைய விஷயம் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ நான் கூட அந்த ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி தான் வந்து மூர் மார்க்கெட்டு, இந்த பல்லாவர சந்தைக்கெலாம் வருவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பழைய கேம்ஸ். இப்போ நம்ம வந்து எவ்வளோ புது புது கேம்ஸ் வந்துச்சு. PS2, PS3, PS5, ஸோ எவ்வளோ கேம்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு 90s ஏர்லி 90ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் தான். ஸோ இதை வந்து ஒரு கார்டு மாதிரி போட்டு நம்ம விளையாடுவோம், இல்லை ஒரு சிடி மாதிரி போட்டு கேம்ஸ் விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்காத டிவைஸ் எல்லாம் வந்து இந்த மூர் மார்க்கெட்டில் பல்லாவர சந்தையிலலாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்காகவே நான் வந்து மெயினாக வந்து போவேங்க. புது புது விஷயங்களை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம தவற விட்ட சில பொருட்கள்லாம் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேமிங் டிவைஸ் வந்து இந்த மூர் மார்க்கெட்டில் வந்து பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாரம் வந்து நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் இருந்ததுங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர்லாம் வந்து கண்டிஷன்லாம் வந்து நம்ம எப்படி தெரியுங்களா, ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேர்ஸுக்கு டிஸ்பிளே கண்டிஷன் அந்த மாதிரி தான் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஸோ பை லக்கு நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் வந்து பொருட்கள் இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஒர்க் ஆனாலும் ஒர்க் ஆகலைனாலும் ஸோ இந்த ரேட்டு தான் அப்படின்னு வந்து சொல்லி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்மளும் வந்து 100% வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம வேல்யூ பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரிங்களா, நம்மளுக்கு ஓகே அப்படின்னா வாங்கிட்டு வரணும். சோனியோடைய ஒரு வாக்மேன் செட் ஒன்று இருந்துச்சு. ஸோ வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு அப்படியே வந்து வீடியோவை பார்க்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் மூர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 4-5 மாதம் ஆகிடுச்சிங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து போயிருப்பேன். மூர் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி, வரலாறு அதெல்லாம் வந்து நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ வேணும்னா நான் மேலே வந்து கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு டெலஸ்கோப் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து பல்லாவரத்தில் கூட கடை போடுவாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பொருட்களை. ஒரு டெலஸ்கோப் இருக்குது மூர் மார்க்கெட்டில். இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வின்டேஜ் வாட்சுங்க, ஏகப்பட்ட வாட்ச்சு. நீங்கள் இந்த வீடியோலேயே பாருங்கள் எத்தனை கடைக்காரங்க வந்து வாட்ச் போட்டிருப்பாங்க பாருங்கள். எல்லா இடத்துலையுமே சுற்றி சுற்றி நீங்கள் வந்து இந்த ஆன்டிக் வாட்சஸ் வந்து பார்க்க முடியும். மெக்கானிக்கல் வாட்சஸ் நிறைய பார்க்க முடியும். கேஷியோ, சிட்டிசன், HMT, ஆல்வின், இந்த மாதிரி சொல்லிக்கினே போகலாங்க. ஸோ நம்மளுடைய வீடியோலே எவ்வளோ வாட்ச் வரும் பாருங்கள். ஸோ இந்த கடையில் வந்து நிறைய இந்த பழங்கால பொருட்கள் வச்சுருக்கிறாங்க. VHS, ஒரு காயின் ஃபோன்ஸு, அதுக்கப்புறமா பெண்டுலம் கிளாக்ஸு, ஹோம் தேட்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குதுங்க. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்கள். நண்பர்களே, இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய இந்த கீபேட் ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன்ஸுக்கு ஸ்பேர் கியர் கிடைக்கல, இல்லை பேட்டரி கீட்டரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மூர் மார்க்கெட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வேறு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தோம், எவ்வளோ ஏவி ரிசீவர்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். நிறைய வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது, ஆம்பிளிஃபயர்ஸு, ஏவி ரிசீவர்ஸு ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அங்கே செக் பண்ணியே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக நிதானமாக செக் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாப்பில் வந்து பார்த்தோங்க, இன்றைக்கி வந்து நிறைய இந்த ட்ரிங் ஃபோன், அதாவது ரோட்ரி ஃபோன்ஸ் வந்து நிறைய இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கே கூட வந்து பாருங்களேன், ஒரு யமகாவுடைய சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ யமகாலாம் வந்து என்ன ரேட்டுன்னு அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் கிடச்சிச்சின்னா செம்ம லக்குங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு சின்ன கூஜா மாதிரி இருக்குது பாருங்களேன், இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த டைனிங்லலாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய கேமிங் ஜாய்ஸ்டிக் இருந்தது, கேமிங் கன்சோல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா எங்கே பார்த்தாலுமே வந்து பழைய கால ஃபோன்ஸு, பழைய கால வாட்சஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. நான் பொதுவாக வந்து என்ன மைண்ட் செட்டோட வந்து மூர் மார்க்கெட்டுக்கு விசிட் பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு யூனிக்கான பொருள் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அதை வந்து வாங்க முடியுமா, கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் மூர் மார்க்கெட்டுக்கு வருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பொருட்கள் நானும் வாங்கியிருக்கேன். சில பொருட்களுக்கு வந்து நம்ம வச்சுருக்கிற சில திங்ஸுக்கு வந்து ஸ்பேர்ஸ் எதுவும் கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சான்ஸ், நம்ம லக்கில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சோனியோட ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அப்படியே ஃபுல் செட்டாகவே வச்சுருக்கிறாங்க, கம்ப்ளீட் யூனிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேமரா, ஆன்டிக் கேமராலாம் கலெக்ட் பண்ணுறவங்க வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து மூர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் நிறைய கேமராஸ் பார்க்கலாம். கேமராக்குனே தனி கடைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வின்டேஜ் வாட்சஸ்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்பேர்ஸ்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், வாட்சஸே அப்படியே வந்து அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய வாட்சுக்கு இந்த டைல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அடிபட்டிருக்கும். ஸோ அந்த டைல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கையில் வாட்ச் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஸோ கைஸ், இந்த கடைக்கு வந்திருக்குங்க. இங்கே வந்து பாருங்களேன், ஒரு வால் ரேடியோ மாதிரி இருக்குது பார்க்க. ஆனால் வந்து எந்த ஒரு பிராண்டு மென்ஷன் பண்ணல. ஸோ உள்ளே வந்து வால் ரேடியோஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்கும் வால் ரேடியோஸ்லாம். ஸோ அந்த மாதிரியும் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் பார்க்க வந்து வால் ரேடியோ மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு கடைகளாக நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகலாம். ஸோ இந்த கடைக்கு வந்துருந்தோங்க. இங்கே வந்து நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. சோனியோட ஒரு ஸ்டீரியோ கேசட் டெக் இருக்குது. ஸோ அப்பத்திய பூம் பாக்ஸ் இது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், இப்போவும் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பேனல் மிஸ்ஸிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புஷ்ஷோட வந்து ரேடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ 70s to 80s அந்த ஒரு மேக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைபர் பாடி, பிளாஸ்டிக் பாடி தான் இது. ஸோ நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது, டேமேஜ் எதுவுமே இல்லாமல். ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு வந்து சரியாக தெரியல. இது மாதிரியே வந்து நிறைய டிரான்சிஸ்டர் ரேடியோஸ், வால் ரேடியோஸ் வந்து மூர் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுங்க. ஸோ இதில் வந்து அப்படியே நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல யூனிக்கான ப்ராடக்ட் தான். அடுத்ததாக மர்பி பிராண்டோடைய ஒரு ரேடியோ இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி கொண்ட ரேடியோ தான். ஸோ இந்த ரேடியோவும் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல மெக்கானிக் கிடைச்சாங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல கலெக்டபிள் ஐட்டம்ங்க. சின்ன சின்ன ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. ஸோ நம்மளும் இந்த மாதிரி நிறைய ரேடியோலாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பிலிப்ஸோடைய ஒரு ரேடியோ இருக்குது பாருங்கள், AL333 அப்படின்னு ஒரு மாடல். ஸோ இந்த ரேடியோவுமே கூட இங்கே வச்சுருக்குறாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து நல்ல நல்ல பொருட்கள்லாம் வந்து வீடியோவில் வரும். ஸோ இந்த கடையோடைய காண்டாக்ட் நம்பர் வேண்டும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், கடையோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் கைஸ். அதுக்கப்புறமா மரான்ஸ், நான் வந்து பேர் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனான்னு தெரியல. இந்த பிராண்டில் வந்து நான் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து பார்க்குறேங்க.
ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் அனுபவம் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நிறைய பிராண்டெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஏஜை தாண்டி இருக்குது போல இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ரேடியோ வந்து ஒரு ஆன்டிக் ரேடியோ மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். நம்ம சரிகமா கார்வின் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் மாடல். ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி தாங்க. பார்க்க வந்து ரொம்ப பழைய கால ரேடியோ மாதிரி இருக்குது. இதுலேயுமே வந்து எஃப்எம், மீடியம் வேவ், ஷார்ட் வேவ்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு செல்ஃபோன் நினைப்பீங்க, ஆனால் செல்ஃபோன் கிடையாது. கொட்டாக்கோட ஒரு பாக்கெட் கேமரா. ஸோ அப்போவே வந்து ஒரு பாக்கெட் சைஸில் கேமரா வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் வந்து இந்த மோர் மார்க்கெட்டில் பார்க்க முடியுதுங்க. அப்படியே செல்ஃபோன் மாதிரியே இருக்குது பாருங்கள், ஆனால் செல்ஃபோன் கிடையாது, இது ஒரு பாக்கெட் கேமரா. ஸோ இந்த மாதிரி வந்து யூனிக்கான டிவைஸ்லாம் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா வந்து அப்படியே பார்த்துட்டே போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம சேனல் வந்து ஒரு உபயோகமாக இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இது போன்ற நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து மேக் பண்ணலாம். ஸோ வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு வந்து கிடக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. அழகாக வந்து ஒரு செல்ஃபோன் மாதிரியே இருக்குங்க கொட்டாக்கோடைய இந்த பாக்கெட் கேமரா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்சஸ்லாம் வந்து பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஆல்வின் வாட்ச்சு, கேஷியோ வாட்ச்சு, ஸோ சிட்டிசன், ஹெச்எம்டி, ஸோ நிறைய பிராண்ட் இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. இதில் பாதி பிராண்ட் வந்து நம்மளுக்கே தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஓல்டான பிராண்டுமே இருக்குது. ஸோ நியூவான பிராண்டுமே கூட வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். பென் கலெக்ஷன் கூட வந்து ஒரு சில கடைகளில் இருக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ கேமரா. ஸோ வாட்சஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் ஒரு ஐபேட் ஒன்று பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் ஆகலைனா கூட ஸ்பேர்ஸ் யூஸுக்கு அந்த மாதிரி பேசி நம்ம வாங்கிட்டு போகலாங்க. இந்த கடையில் வந்து மிக்சிங்காக வச்சுருக்குறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த வின்டேஜ் பிராஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்புறமா வாட்ச் நிறைய வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கே ஒரு கேமரா கூட இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டிவி பாருங்கள், அப்படியே ஒரு டைனோரா டிவி மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பிராண்டை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இந்த டிவி வந்து 5000 ருபீஸ் சொல்லியிருந்தார். கண்டிஷன் வந்து நான் கேட்டேன், கண்டிஷன் வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிஷன் நீங்கள் தான் வந்து பார்த்து எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐசி டிரான்சிஸ்டரோ என்னவோ போட்டிருக்கு அதில். ஸோ இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது என்ன பிராண்டு, எந்த வருஷம் மேக்கிங் அப்படின்னு வந்து ஸோ நமக்கு தெரியல. ஸோ நெட்லேயும் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து சரியாக ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து அப்படியே பார்த்துடலாம். இந்த டிவி வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ ஆனால் வந்து நம்மளால் வந்து 5000 கொடுத்து இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ யாருன்னா தேவைப்படுறவங்க, உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறமா கேஷியோ பிராண்டோடைய ஒரு கீபோர்டு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கீபோர்டு கூட வந்து வச்சுருக்குறாங்க. நிறைய கீபோர்டு வந்து மூர் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியும். கேஷியோ, யமகா அப்படின்னு வந்து நிறைய பிராண்டு, நல்ல பெரிய பிராண்டு கீபோர்டெலாம் வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து ஒரு சிபியு ஒன்று பார்த்துங்க நான். இந்த கேபினெட் வந்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக ஒரு கேமிங் லுக்கில் இருக்குது. நம்மலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிபியு கேபினெட் வாங்க போனோம் அப்படின்னா 4000 5000 கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி உள்ள போர்டு ஒர்க் ஆகுதோ இல்லையோ, ஆனால் இந்த கேபினெட்டுக்காகவே நம்ம வந்து வாங்கலாங்க. ரேட் பேசி வாங்கிட்டு அதிலேருந்து வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பில் வந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்து சில பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப நல்லா பேசினாருங்க நம்மக்கிட்ட. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்க சார், நான் வந்து பெஸ்ட்டு ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுற கடைங்களுடைய வீடியோ தான் நான் வந்து போட்டிருக்கேன். கைஸ், இந்த கடையில் வந்து ஒரு 2-3 பொருட்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பொருட்கள் அப்படின்னு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சாதாரணமான பொருள் தான், சரிங்களா? ஆனால் வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்துச்சுங்க. நான் சின்ன வயசில் இருந்த பழைய நினைவுகள்லாம் வந்து வந்தது. நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருட்களுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருக்கிறோம். இந்த மூர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்க்கும்போது சின்ன வயசில் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ரொம்ப வறுமையான காலங்களில் நீங்கள் கடந்து வரும்போது அந்த பொருட்களெல்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருப்பீங்க. அப்படிப்பட்ட பொருட்கள்லாம் வந்து நிறைய இந்த நம்ம பல்லாவர சந்தை, இந்த மூர் மார்க்கெட்லாம் வரும்போது நீங்கள் வந்து பார்க்க முடியும்.
கைஸ், இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மகாபாரதம் சீரியல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த நாரதர் வந்து கையில் வச்சுக்கிட்டு வாசிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து நீங்கள் இப்போ நிறைய வந்து ப்ரோக்ராமிங்க்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து இந்த கடைக்காரர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் சார் நான் கொடுக்குறேன், 800 ருபீஸ் இது ரொம்ப ஓல்டான ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோடைய கண்டிஷன் வந்து எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னு வந்து உங்களுக்கு தான் தெரியும், இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்னு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேங்க. அடுத்ததாக எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு பொருள். இது வந்து ஒரு சிம்பிளான பொருள் தான். ஆனால் வந்து இது என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்பவே சம்மந்தப்பட்ட பொருள். நம்ம நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்போம். எங்கள் இந்த சைடில் வந்து சிம்னி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீடுகளில் வந்து அந்த காலகட்டங்களில் கரண்ட் இல்லை, சரிங்களா. அப்போது நான் வந்து இந்த விளக்குகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் வந்து நம்ம கை தவறதெல்லாம் அது வந்து கீழே விழுந்து உடஞ்சிருங்க. ஸோ அப்போல்லாம் வந்து நிறைய சண்டையே நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்குமே வந்து ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் நம்மளோட பின்னி பிணைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பழமையான இடத்துக்கு வரும்போது அந்த கஷ்டமான நாட்களெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த பொருட்களை பார்க்கும்போது நமக்கு அந்த ஞாபகத்தை தூண்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மோர் மார்க்கெட்லேயும் பல்லாவர சந்தையிலையும் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த டிவைஸ் வந்து என்ன டிவைஸ்னே எனக்கு தெரியலங்க. இது ஒரு கேமராவா இல்லை ப்ரொஜெக்டரா அப்படின்னு வந்து சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கும் சொல்லுங்கள், நானும் வந்து என்ன பொருள் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு தெரியாத ஒவ்வொரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்டேருந்து தெரிஞ்சு கற்றுக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து மேக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு மைக்குன்னு போட்டிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னு தெரியலன்ட்டு எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தோன்னே அது மைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எதோட வந்து வர்றது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன், இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்டு அப்படின்னு வந்து போட்டிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவர்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என்னென்ன இருக்குண்ணா நம்ம கடையில்? எல்லா ஐட்டமும் இருக்குது. பழைய காலத்துலேருந்து புது காலத்துலேருந்து கேமரா வேணுமா, பேனா வேணுமா, உங்களுக்கு பழைய பொம்மைங்க, மர பொம்மைங்க வேணுமா, பித்தளை பொம்மைங்க வேணுமா? மர பொம்மை. ஆமாம், மர பொம்மைங்க, மர ஐட்டம், உட் ஐட்டங்க, ஓகே, எலக்ட்ரானிக் ஐட்டங்க, ஓகே, பழைய பித்தளை சாமானுங்க, சரி, எது வேணுமோ நம்ம கடைக்கு வரலாம். இருக்கிறபடி சொல்லி கொடுத்துருவீங்க. ஆமாம், நம்மளுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு எல்லாம் வரும். இந்த 10 கடையோட நம்ம கடை ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் சேலஞ்சு பண்ணி கூட நீங்கள் வேறு பண்ணலாம். 10 கடை விசாரிச்சுட்டு வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம். சரி, சரிங்கண்ணா. சரி, தேங்க்ஸ்ண்ணா. சேலஞ்சு வியாபாரம் கண்டிப்பாக. ஓகேண்ணா. கைஸ், நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஷாப் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஹரிகேன் லேம்ப்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை அடுத்து இந்த காயின் ஃபோன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ 1 ரூபி காயின் போட்டு பேசுவோம்ல, ஸோ அந்த ஃபோன்ஸு. இது ஒரு ஃபுல்லாக மெட்டல் ஃபோன் தான். இது கண்டிஷன் வந்து கொஞ்சம் அப்படியே துடைக்காமல் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க. ஸோ ரேட் வந்து இது வந்து 3000 சொன்னாருங்க. ரேட்டை வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மோர் மார்க்கெட்டில் எல்லாருமே கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரேட் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பேரம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு 2-3 வாட்டி போடுறீங்க அப்படின்னா அவங்களே பழகிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். ஸோ என்னடா வந்து இப்படி ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு 2-3 வாட்டி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசுவாங்க மோர் மார்க்கெட்டில். ஸோ எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. இங்கே ஒரு பழைய பெல்லு ஒன்று பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த பெல்லை பார்த்தோன்னே எங்கள் ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பெல்லு வந்து இருக்கும். ஸோ லஞ்ச் பீரியடில் வந்து அப்படியே ட்ரிங்குன்னு அடிக்கும். ஸோ அது பார்த்தோன்னே வந்து எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு கடையில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கடையில் ஸ்பெஷலி அப்படியே ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஆன்டிக் ஐட்டம் தான். ஸோ நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவுடைய டாப்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கடைக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. நிறைய கேமரா கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறமா இந்த ப்ராஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் வின்டேஜ் ரேடியோ, வால் ரேடியோஸு, அதுக்கப்புறமா இந்த ஷட்டர் டிவிலாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஷட்டர் டிவி, அப்புறமா ஃபோன் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த ஷாப்பில் வந்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்க்கும்போது இந்த பொருட்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி உபயோகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணும். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து நிறைய வந்து இந்த கடையில் இருக்குது. ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோலேயே வந்து மேலே வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும்தான் அவங்க வந்து ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. நைட்லலாம் கால் பண்ணுறாங்க, சார் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணால் எடுத்து நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு பல்பு பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து ஒரு சீலிங்கில் அப்படியே தொங்க விடுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஸ்பெஷலாக என்ன தெரியுங்களா, இத்தனை வருஷம் கழித்து இதை வந்து அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ கடையிலையும் வந்து இவ்வளோ பொருட்களை வச்சு மெயின்டைன் பண்ணி பழைய பொருட்களை பாதுகாக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது டேமேஜ் ஆகாமல் அப்படியே பாதுகாத்துட்டு வர்றது அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷாப்பு போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க மூர் மார்க்கெட்டில். நீங்கள் வந்து விசிட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஒரு பழைய நினைவுக்கு அப்படியே போயிடுவீங்க. அந்த மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருக்குது, வந்து பாருங்கள். ஸோ காய்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே ரிட்டன் போகும்போது ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்த்துட்டு போனோம். ஸோ இங்கே ஒரு பாக்கெட் கிளாக்கு, இது வந்து ஒரு மெக்கானிக்கல் கிளாக்குங்க. நம்மக்கிட்ட கூட ஒரு 2 கிளாக் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இது வச்சுருந்தாரு. நண்பர்களே, இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பழைய அனுபவங்கள், பழைய பொருட்களை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ மூர் மார்க்கெட் வரீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பாருங்கள். கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக பார்த்துட்டு போகலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.